எப்ரான் சியோன் ரெண்டு இடத்த இந்த ஒத்துமை சம்மந்தப்பட்ட காரியத்தில் பேசப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற காரியமானது போன வாரம் நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போன ஒரு காரியம். ஏன் எப்ரோன், ஏன் சியோன் என்று ரெண்டு இடங்களை அங்கே பேசப்பட்டது. வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் எப்ரோன்? What is so special about Zion? Why that it's related to the unity? Hello? Why? இங்கே கேள்வி என்னென்னா, ஏங்க எப்ரான் சியோன் எப்ரான் சியோன் ரெண்டு இடத்த இந்த ஒத்துமை சம்மந்தப்பட்ட காரியத்தில் பேசப்படுகிறது? இப்போ எப்ரோன்னா அது எந்த இடம்? அது எந்த இடம்? எப்ரோன் ஆக்சுவலி அது ஒரு மலை. எப்ரோன் மலை. ஆனால் அந்த மலை மேலே ஒரு பட்டணம் இருக்குது. எப்ரோன் ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்து பேர் தான் எப்ரோன். அப்போ அந்த மலையோட பேரை ரிலேட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு பேர், அந்த நகரத்தோட பேர் இல்லை அந்த பட்டணத்தோட பேர் நியமிக்கப்பட்டது. ஓகே, இந்த எப்ரோன் எப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா 1727 வருஷத்தில், இயேசு கிறிஸ்துக்கு முன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஓகே காலத்தில் 1727 எப்ரோன் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா இட் கோஸ் இன்டு ஹிஸ்டரி. அப்படின்னா கிறிஸ்துக்கு முன் 1727 வருஷத்தில் எப்ரோன் என்ற அந்த இடத்த கண்டுபிடித்தார்கள். அப்படின்னா ஃபவுண்டட், அவங்க அதை கண்டுபிடித்து அதுக்கு பேர் நியமிக்கப்பட்டது. இதுதான் எப்ரோன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் எப்ரோன் நமக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், எப்ரோன் ஆபிரகாம் முற்பிதாக்களுக்காக அவங்கள அடக்கம் செய்யறதுக்கு ஒரு கொகையை வாங்கினார் எப்ரோனில். ஓகே ஓகே விசேஷமாக நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஈத்தாய்ட் மக்கள் அவங்கள்ட்ட அவர் தன்னோட மனைவி சாராக்காக அடக்கம், சாராவுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் நிலம் வாங்குவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் மத்தியில் பிரபுவாக இருக்கீங்க, நீங்கள் காசுலாம் கொடுத்து வாங்க வேணாம். புரியுதா? அந்த கதை தெரியுதா? காசுலாம் கொடுத்து வாங்க வேணாம், இலவசமாகவே எடுத்துக்கங்க. நோ 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 அதெல்லாம் இல்லை. எவ்வளோ விலை சொல்லுங்கள், எவ்வளோ விலைன்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை குறைஞ்ச விலைக்கு என்னாச்சும் வாங்கிக்கோங்க. முழு விலையை சொல்லுங்கள். அவர் முழு விலையை கொடுத்து தான் பணத்தை கொடுத்து தான் அந்த நிலத்தை வாங்கினார். சரியா? ஸோ ஆபிரகாம் எப்ரோனில் அந்த நிலத்தை வாங்கினது மட்டும் இல்லை, அங்கே அடிக்கடி அவர் தங்குவாராம். அங்கே ஒரு வீடு.
ஆபிரகாம் வாங்கின ஒரு இடம். அவர் வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி அங்கே ஒரு வீடை கட்டி அங்கே வசித்து வந்தார். எப்படி வசித்து வந்தார்? அவர் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவார். அடிக்கடி வெளியில் போயிட்டு வரும்போதுலாம் ஹெப்ரோனில் வந்து தங்கிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டே போவார். சரியா? ஸோ இன்றைக்கி ஹெப்ரோன் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவங்களுடைய மனைவிகளுடைய அடக்கம் பண்ண இடமாக கருதப்படுகிறது. Hebron is the site of the tomb of Abraham, okay, the great prophet and the epic father of both the Arab and the Jewish people. Hebron is holy for Jews, Muslims and Christians.